முருகா சரணம். வள்ளியம்மா ஆரம்பிக்கலாங்கம்மா. நன்றி அம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மணிக்க சிவகி உன் கடலில் தேனமுத துணர்வூரி உம்பர் தருதேனு மணிக்க சிவகி உன் கடலில் தேனமுத துணர்வூரி பரசத்தே பருகி பல காலம் பரசத்தே பருகி பல காலம் எல்தல் உயிர் காதரவுற்றருள்வாயே தம்பி தனக்காகவன தனைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே தம்பி தனக்காகவன தனைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே அல்பர்த்தமக்கான நிலை பொருளோனே அல்பர்த்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானே முக பெருமாளே ஐந்து கரத்தானே முக பெருமாளே எந்த உயிர் காதரவுற்றருள்வாயே ஐந்து கருத்து ஆனை முக பெருமாளே. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிடப்பில் அணைந்த வீரான் நடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர், ஞான குருவாக திகழக்கூடியவர், சிறந்த சைவ சமயத்தை சைவ சித்தாந்தங்களை வரக்கூடிய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஞான குருவாக திகழக்கூடிய நமது தலைவர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நான் 500வது திருவாசக அமர்வினை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர் நமது தலைவர் என்பது மிக மிக சிறப்பானது. ஆன்மீக ஆற்றலை சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேருக்கும் ஆன்ம பலத்தையும் இறை நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் நமது தலைவர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்கள். சிறந்த ஊடகவியலாளர், வேலுண்டு வினையிலை குழுமத்தின் மிகச் சிறந்த பாடல்களை இசைத்து இசை ஞானியாக திகழக்கூடியவர், திருச்செந்தூர்
முருகனின் திருப்புகழ் பாடல்களை நமக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அனுப்பி நமக்கு முருகன் அருளை பெற வைக்கக்கூடிய சிறந்த ஊடகவியலாளராக திகழக்கூடிய சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலே குழுமத்தில் முருகப்பெருமானின் எண்ணற்ற ஆலயங்களை 1761வது முருகப்பெருமானின் ஆலயத்தை நமக்கு சுற்றி காண்பித்து அருள் பெற வைக்கும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பாளர், ஆன்மீகத்தை அற்புதமாக எடுத்து இயம்பக்கூடியவர், உலக அமைதிக்காக பாடுபடக்கூடியவர், 12 திருமுறைகளை அனைத்து அறநெறிகளையும் அனைவருக்கும் அறிய செய்யக்கூடிய சிறந்த மானசீக ஆன்மீக குருவாக திகழக்கூடிய சிவத்திரு பிரேமா அம்மா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இசைக்கு மயங்கா இதயம் உண்டோ? அற்புதமான திருப்புகழ் இசையை நமக்கு கொடுத்து இறையருள் பெற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இருவரையும் வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர்கள் உலக புகழ் பெற்ற சிறந்த திருப்புகளை உலகமெங்கும் பரவச் செய்யக்கூடிய இசை ஞானிகளாக திகழக்கூடியவர்கள். அவர்கள் நமது ராகவன் ஐயா அவர்களை ஞான குருவாக கொண்டு 30 ஆண்டுகளாக அவர்களிடம் திருப்புகழ் பாடல்களை மிக அருமையாக இனிமையாக ஆற்றலோடு முருகப்பெருமானை வரவழைக்கும் விதமாக பாடி அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்த சிறந்த திருப்புகழ் பாடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். 30 ஆண்டுகளாக திருப்புகழை சிறப்பாக கற்று வருபவர் நமது திருப்புகழ் குமார் அவர்கள். தாயிற் சிறந்த தயாவானவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். செந்தில் ஆண்டவனின் அடிமையாக திகழக்கூடியவர். திருப்புகழ் மூலமாக நம் அத்தனை பேரையும் பாடி இறையருள் பெற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இருவரையும் வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அத்தனை அடியார்களின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என்று திருப்புகழ் பாடல்கள் இசைக்க பாட அனைவருக்கும் ஆசி வழங்கி சிறப்பான பாடல்களை அனைத்து அடியார்களுக்கும் கொடுத்து ஆற்றுப்படுத்துமாறு வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக 2 சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு பணிவோடு கனிவோடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அம்மா ஐயா இனி மேடை தங்கள் வசம். மிக்க நன்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. வாரணத்தானை
அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவஜவாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவரே. உன் முலை மை மைந்து ஆசு அற நம்பரர் உயிர் சேர் உள் முலையும் மைந்தா சர் நம் அருணை வெப்பார் உண்ணாமுலையும் மைந்தா சர நந்தனமும் ஒப்பில் உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் சரண் உனக்கு. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். அதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடம் தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம். சத்குரு அருணகிரிநாத் மகராஜிக்கு ஜெய். விருப்புடன் உபய சரணம் மென்மலரை வேண்டுவார் வேண்டுவது அளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்று அருள் ஒருவன் புகழினை அகநெக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலை உணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி எமதடி திருவடிகள் உருவடிவாமே. சத்குரு அருணகிரிநாத் மகராஜிக்கு ஜெய். வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீத நாதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குருப்புகழை மேவுகின்ற கொற்றவன் தாள் போற்றும் திருப்புகழை கெளீர் தினம். ஆறுமுகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், அவன் ஏறு மயில் தோன்றும், எழில் தோன்றும், சீரிவர் சூரன் முடியை துணித்தோன் திருப்புகழை பாரில் வழுத்தினோர்வால். திருப்புகழை பாரில் வழுத்தினோர்வால் ஆறுமுகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும். வள்ளி மணவாளன் மயிலேறும் வள்ளல் தனை தெள்ளு தமிழால் புரைந்து சீர்பெறவே உள்ளபடி வைப்பாம் அருணகிரி வாழ்த்தும் திருப்புகழை கற்பார் கரையேறுவார், திருப்புகழை ஏத்தினவர் இடேறுவார். வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம். மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடைக்கண் ஏலையும் நினைந்திருக்க பெருத்த பாருளீர் நீங்கள் வாருமே. பெருத்த பாருளீர் நீங்கள் வாருமே. இணையத்தில் இணைந்திருக்கும் அடியவர் முருகன் அடியவர்கள் அனைவருக்கும் எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய மாலை பொழுது பிற மாநிலங்களுக்கு உரியதான திருப்புகழ் திருத்தலங்கள் சிலவற்றை சிந்திக்கும்படி அருள் மழை பெய்த என் செந்திலாண்டவனுக்கு அநேக கோடி நன்றி. நம்மை இந்த சத்சங்கத்தில் இணைய செய்த வேலுண்டு வினையில்லை குழுமத்தினருக்கு எங்களது வணக்கங்களும் நன்றிகளும் உரித்தாகுக. நாம் எடுத்துக்கொண்ட வட இந்தியா திருப்புகழ் திருத்தலங்கள் மாயாபுரி, காசி, ஆந்திர மாநிலம் நிம்பபுரம், கொடும்பை, கேரளா, வட மாநிலம் என்று நாம் நினைத்திருந்த வைரவி வனம் இன்று தமிழகத்திற்கே கிடைத்து விட்டது. ஆதலால் அதையும் இணைத்துள்ளோம். நம்முடன் திருப்புகழ் குமார் இங்கு இணைந்திருப்பது நாம் செய்த பெரும் பாகியம். இதோ அவர் இசைமழையில் நீங்கள் நனைய தயாராகுங்கள். வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோக. முதலாக வட இந்திய மாநிலம் காசி திருத்தலம். காசி திருத்தலத்திற்கு 3 திருப்புகழ்கள் 600 கௌமார அட்டவணைப்படி 651 தாரணிக்கு அடி, 652 மங்கை கணவனும், 653 வேழம் உண்ட விழாக்கள். திருக்குமார் அவர்கள் தாரணைக்கு அதி என்ற திருப்புகழையும் வேழம் உண்ட என்ற திருப்புகழையும் இசைப்பார்கள். நாம் வேழம் உண்ட திருப்புகழுக்கு இங்கு பொருள் காணலாம். மேடை குமார் வசம். தாரணி கதிபவிய வேக சுதுமேத்திய மூடனாய் மனசாதனை களவாணியோரு மதிமா தாபமீ குளவீடனாய் பொறுவேல் விழிச்சி
ரகுமாதர்கள் தாம் உய செய்யும் ஏது தேடிய நினைவகி பூரண சிவஞான காவியம் ஓதுதர் புணர்வான நேயர்கள் பூசுமை திரு நீரிட இருவினையே ஏனே பூசி நீரு பூசி திரு நீரு பூசி மெய்ப்பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போதகத்தினை ஏயுமருள் முருகவரணத்தினையே கராவு முன்னேவளை தேடு போதுமேவிய மாயவர் கேதமாக வீரிய மருளோ வாழும் புற வீரதான் அது நேரிழ புகையாகவே செய்த மாமதி பிறை வேணியர் அருள் போதல் காரண குறியான நீதியரானவர்க்கு முன்னாகவே நெறி காவிய சிவநூலை ஓதிய கதிர்வே ஏல கானக குரமாதி மேவிய ஞானசார் குமரா பராபர காசியில் பிரதாபமயூரி பெருமாளி திருநீரு பூசி மெய்ப்பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போதகத்தினை ஏயுமருள் புரிவ பெருமாளி அருள் புரிவ குமார் அடுத்ததா வேடம் உண்டு சேர்த்து பாடிடலாம். வேடம் உண்ட விளக்கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயில் ஊரி வேடம் உண்ட விளக்கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயில் ஊரி நாளும் மிண்டர்கள் போல் மிக ஆயர்வாகி நானும் நேர்ந்து விடாதருள் புரிவாயே மாள அன்று அமணீசர்கள் கழு ஏற வாதில் வென்று சீகாமணி மயில் வீர காள கண்ட உமாபதி தரு பால காசி கௌகையில் மேவிய பெருமாளே காள கண்ட உமா
பதி தரு பால காசி கங்கையில் மேவிய பெருமாளே நாளும் மிண்டர்கள் போல் மிக ஆயர்வாகி நானு நேந்து விடாதருள் புரிவாயே காசி கங்கையில் மேவிய பெருமாளே. ஏ காசி சென்னையிலிருந்து சுமார் 1500 மைல். அப்படி என்று நீங்க மிக தொலைவில் உள்ளது என்று நினைக்க வேண்டாம். தினமும் நீங்கள் குளிக்கும் பொழுது கங்கை காவேரி காசி என்று நினைத்தால் காசி கங்கை உங்களிடம் ஓடி வந்து விடுவாள். இங்கு காசியில் கங்கை நதி வடக்கு முகமாக ஓடுகிறது. கங்கையின் இடது கரையில் அமைந்துள்ள மகா விசேஷமான ஸ்தலம், முக்தி ஸ்தலங்கள் 7னுள் காசி ஒன்று. காசியின் எல்லையில் இறந்தோரை உமை தனது உத்தரியத்தினால் இளைப்பாற்றச் செய்கிறாள். சிவபிரான் பிரணவ பொருளை உபதேசிக்கிறார். உரு வராது என்று தன் எல்லை வட்டத்தினுள் உற்றிருந்தே இறந்தோர்க்கு உத்தரியத்தினால் உமை இளைப்பாற்றவே உம்பர்கோன் விஸ்வபதி வந்து ஒரு வலச்செவியினுள் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஓர் 8 வடிவு தரு காசி நகர் என்கிறது சேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ். காசியை நினைக்க காசி என்று உரைக்க முக்தி, காசியை நினைக்க முக்தி, காசி என்று உரைக்க முக்தி, காசியை காண முக்தி, காசியை சூழ முக்தி, காசியை வசிக்க முக்தி, காசியை கேட்க முக்தி, காசியின் வசிப்போர் தம்மை கண்டு தாழ்ந்திடுதல் முக்தி. நினைக்க உரைக்க காண சூழ வசிக்க கேட்க வசிப்போர் தம்மை கண்டு தாழ்ந்திடுதல் முக்திக்கு எளிதான வழி. இத்திருப்புகள் தாரணிக்கு அதிபாவியாய் அதில் பூசி மெய்ப்பதமான சேவடியை காண வைத்து அருள் ஞானமாகிய போதகத்தினையே ஏயுமாறு அருள் புரிவாயே என்று இறைஞ்சுகிறார் குருநாதர். ஞானமாகிய போதகம், போதகம் போதம் அறிவுரை கூறு போதித்தல் என்ற பொருளில் வரும். மதம் அறநெறி தொடர்பான போதனைகளை குறிக்கும் சொல் போதகம். போதகம் என்ற சொல்லுக்கு பிங்கள நிகண்டு கூற்றின்படி களிறு, யானை என்ற பொருளும் உண்டு. ஞானமாகிய போதகம், இங்கு ஞானமாகிய போதகம் திரு ஞான வேழ வகுப்பை நமக்கு நினைவுறுத்துகிறது. ஞானத்தை ஒரு வேழத்திற்கு ஒப்பிடுகிறார் இங்கு குருநாதர். இதே கருத்தை திரு ஞான வேழ வகுப்பிலும் திடமுடை சிறைமையில் உகைத்தெழு சிகரி குத்திய வேலாய் நீர் சுனை தினமும் உற்பலபம் மலர் திருத்தணி இறை திருப்புகழ் பாடு நாவலர் திரள் பிரியப்பட இனிது அழிப்பன செயல் அழித்து ஒழித்து அனுபூதி மிசை திகழும் அற்புத மௌன நிர்குண சிவமயத்திரு ஞான வேழமே என்று திரு ஞான வேழ வகுப்பு 10வது வகுப்பு அருணகிரிநாதர் நவமணிகளில் 25 வகுப்பில் 10வதாக வரும் திரு ஞான வேழ வகுப்பில் ஞானத்தை களிருக்கு ஒப்பிடுகிறார். அடுத்ததாக வேழம் உண்ட விழாக்கனி. வேழம் உண்ட விழாக்கனி யானை நோயினால் உண்ணப்பட்ட விழாம்பழம் போல என்று பொருள். வேழம் என்பது ஒரு நோய், நோய் தாக்கிய கனி என்பதாக பொருள். அத்தகைய வேழம் தாக்கிய கனியில்
ஓடு மட்டுமே மிஞ்சும். சதைப்பற்று நோயினால் பீடித்து அறவே இல்லாமல் போய்விடும். உள்ளீடு அற்றதற்கு ஓமையாக இதனை எடுத்துக் கொள்ளலாம் நாம். களிறு உண்டதோர் விளாங்கனி போல் வரிதா என்கிறது தஞ்சை வாணன் கோவை 56வது பதிகம். வேழம் துற்றிய வெள்ளில் என்கிறது சீவக சிந்தாமணி 232வது அடியில். இதற்கு வேறு ஒரு பொருளும் கொள்ளலாம். யானையால் உண்ணப்பட்ட விளாம்பழம் என்பாரும் உண்டு. நாச்சியார் திருமொழியில் உலங்குண்ட விலங்கனி போல் உள் மெலிய புகுந்து என்கிறது இதற்கு பொருத்தமான பொருளாக இருக்கின்றது. இதில் மால அன்று அமணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி என்று கூறுகிறார் நம் கந்தப் பெருமாளை. கந்தப் பெருமான் ஞான சம்பந்த பெருமானாக அவதாரமானார் என்று குருநாதர் அருணகிரிநாதர் பல திருப்புகழ்களில் கூறுகிறார். அனல்வாத புனல்வாதங்களில் ஞான சம்பந்த பெருமான் அமணர்களை தோல்வி உறச் செய்ததால் சமணர்களாகிய நீசர்கள் கழுவில் ஏறி உயிர் மாய்த்து கொண்ட வரலாறு இந்த 2 அடிகளில் நினைவுக்கு வருகிறது. பழனி திருப்புகழில் மனமே தளர்ந்து மிக்கலுமே எழுந்து மட்டு அறவே உலர்ந்து சுக்கு அதுபோலே எனவே வசமழிந்து உக்கிடு நோய் துறந்து வைப்பு எனவே நினைந்து உன்னை புகழ்வேனோ என்று கூறுகிறார். நோய் இருந்தாலும் நோயில் நாம் சிறைப்பட்டாலும் முருகனை நினையாமல் இருக்க கூடாது. நம் உடல் எவ்வளவு உபாதை உற்றிடினும் சிந்தனை முருக சிந்தனையாகவே இருக்க வேண்டும். மதுரை திருப்புகழில் திறத்தினால் பல சமணரை எதிரெதிர் கழுக்கள் ஏற்றிய புதுமை இனிதொரு திருத்தமாய் புகழ. மதுரை 959 கௌமார அட்டவணைப்படி பழிப்பவர் வாழ்த்துவர் என்றும் திருப்புகழில் சமணர்கள் கழுவேறிய வரலாறை தெரிவிக்கிறார். அடுத்ததாக மாயாபுரி என்ற தலம் ஹரித்வாரம் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இதுவும் முக்தி தரும் 7 திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருக்குமார் அவர்களின் திருப்புகழுக்கு பிறகு நாம் சிந்திக்கலாம். சிகரமது வாழ்வது சிவஞானம் சிதறி அலைந்து போவது செயல் ஆசை. சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம் சிதறி அலைத்து போவது செயல் ஆசை. மகர நெருங்க வீழ்வது மகமாய மறுவினை நேர்ந்திடாதருள் புரிவாயே. மகர நெருங்க வீழ்வது மகமாய மறுவினை நேர்ந்திடாதருள் புரிவாயே. சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம் சிதறி அலைந்து போவது செயல் ஆசை. மகர நெருங்க வீழ்வது மகமாய மறுவினை நேர்ந்திடாதருள் புரிவாயே. அகர நெருங்கின் ஆமையும் உறவாகி அவசமுடும் கை ஆரோடும் முனம் ஏகி. அகர நெருங்கின் ஆமையும் உறவாகி
அவசமோடும் கை ஆரோடும் முனம் ஏகி ககனம் இசைந்த சூரியர் புகமாயி கருணை பொழிந்து மேவிய பெருமழை சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம் சிதறி அலைந்து போவது செயல் ஆசை மகர நெருங்க வீழ்வது மகமாய மறுவினை நீந்திடருள் புரிவாய். மாயாபுரி ஹரித்வார். திரு அயோத்தி மா மதுரை மாயாபுரி தேவர்க்கு உரிய காசி மெய் காஞ்சி பேர் அவந்தி வான் உரைக்க விரி துவாரகை முக்தியை அளித்திடும் வேத பரிதி வேலவன் உறைந்து அருள் ஜெயந்தி அம்பதியே. முக்தி அளிக்கும் ஸ்தலமாக இத்தனை ஸ்தலங்களும் இருந்தாலும் இவ் 7 தலங்களுக்கும் சிவகலையை கொடுப்பவர் ஜெயந்திபுரத்தில் உறையும் குகதேவரே என்று ஆரிய ஜெயந்தி மான்மியம் கூறுகிறது. முக்தி தலங்கள் மாயாபுரி. சிகரம் சி என்னும் எழுத்து. சீகாரம் மகாமனு. சிவாய நம என்பதில் சீகாரம் சிவத்தை உணர்த்துகிறது. மகரம் ஆணவ மலத்தை உணர்த்துகிறது. சிவாய நம என்னும் பஞ்சாட்சரத்தில் சி என்னும் மகா மனுவை உச்சரிப்பதனால் உண்டாவது சிவஞானம் ஆகும். அத்தகைய உச்சரிப்பால் சிதறுண்டு அலைந்து அழிந்து போவது மனம், வாக்கு, காயம் இவைகளின் செயலும் ஆசைகளும் ஆகும். மோன ஞானம் நிராசை உண்டாகும் என்றபடி மா என்னும் எழுத்து நெருங்குவதால் வந்து கூடுவதுதான் மகாமாயம். அல்லது மா என்னும் எழுத்து நெருங்கும் பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பதால் வீழ்வது தொலைந்து போவது மகாமாயை. மருவி உன்னை நினைந்து தியானித்து அதன் பயனாக நினைப்பு மறப்பு அற்ற நிலையை அருள் புரிவாயாக. 5 எழுத்தை ஓதி நினைந்திட அருள் புரிவாயாக. பஞ்சாட்சரத்தை ஓதிட அருள்வாயாக என்கிறார். பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரத்தை பொருந்தி ஓத எனக்கு அருள முருகன் வேறு அல்ல, முக்கண்ணன் வேறு அல்ல, இருவரும் ஒன்றே என்று நினைக்க வேண்டும். ஐமுகச் சிவனும் அருமுகச் சிவனும் ஒன்றே என்று பல இடங்களில் ஆணித்தரமாக கூறுகிறார் நம் குருநாதர். கந்த புராணம் கச்சியப்பர் வாய்வழி நாமும் உணர்கிறோம். இதோ ஆதலின் நமது சக்தி அருமுகன், அவனும் யாமும் பேதகம் அன்றால் நம் போல் பிரிவு இல்லம் யாண்டும் நின்றான். ஏதமில் குழவி போல் வான் யாவையும் உணர்ந்தான். சீரும் போதமும் அழிவு இல் வீடும் போற்றினார்க்கு அருள வல்லான். நமது சக்தி அருமுகன் என்று சிவபிரான் கூறுகிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபவ அனுக்கிரகம் என்னும் பஞ்ச கிருத்தியங்களையும் விளையாட்டாகவே அவன் புரிகிறான் என்று சிவனார் உமாதேவியிடம் கந்த புராணத்தில் கூறுகிறார். முக்கண்ணனும் முருகனும் ஒன்று. கரிவெண்பா குமரகுருபரும் பூங்கையிலை வெற்பில் புனைமலர்
புனைமலர் பூங்கோதை இடப்பாங்கு உரையும் முக்கட் பரஞ்சோதி ஆங்கு ஒரு நாள் தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கு இறங்கி 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆராகி என்று கூறுகிறார். திருச்செந்தில் கலம்பகமும் பால் வெள்ளை நீற்றானும் பல் உயிரும் படைத்தானும் சூல் வெள்ளை மணிலம் சுமந்த திருக்கரத்தானும் சால்வு எள்ளல் இல்லாத சேல் வெள்ளம் பரந்துளவும் திருச்செந்தில் இடத்தானே என்று கூறுகிறார். சிவனல்ல, முருகன் வேறல்ல, பஞ்சாட்சரமே ஓம் என்று சேர்த்தால் ஓம் சரவணபவ என்பது போல் ஓம் நமச்சிவாய, நமச்சிவாயவும் ஒன்று, சரவணபவ 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 என்ற ஷடாட்சரமும் ஒன்று. பஞ்சாட்சரனே சடாட்சரன், சடாட்சரனே பஞ்சாட்சரன் என்று நமக்கு உணர்த்துகிறது. இத்திருப்புகழில் பின்பாதியில் அகர நெருங்கினா மயம் உறவாகி அவச்சமோடும் கையாரோடு முனமேகி ககனம் இசைந்த சூரியர் புக மாயை கருணை பொழிந்து மேவிய பெருமாளே என்று கூறுகிறார். இப்பாட்டின் பின்னால் உள்ள 4 அடிகள் சூரனது அரசாட்சியில் சூரியர் ஒன்றல்ல, 12 ஆதித்யர்கள் உங்களுக்கு தெரிந்தவர். சூரியர்கள் பட்ட துன்பத்தையும் பின்னர் முருகவேளால் அடைந்த சுகத்தையும் விளக்குகின்றன. தனது நகராகிய வீர மகேந்திரபுரி வழியாக செல்லும் போது சூரியன் தனது உக்கிரத்தை அடக்கி இளம் கதிர் பரப்பி செல்லுதல் வேண்டும் என்பது சூரனுடைய ஆக்ஞை. சூரியனும் அந்த ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு அறத்தினை விடுத்த தீயோன் அருக்கனை நோக்கி நம்மூர் புறத்தினில் அரணமீதாய் போகுதல் அரிது கீழ் மேல் நிறுத்திய சிகரி ஊடு நெறிக்கொடு பூக்கு வான் போய் எரித்தனை திருதி நாளும் இளங்கதிர் நடாத்தி என்கிறார். ஆகாயத்தில் பொருந்தி இருந்த 12 அவ்வூரில் அஞ்சி புக உன்னிடத்தில் சரணடைந்தார்கள். கந்தவேல் இடத்தில் சரணமடைய சூர சம்ஹாரம் செய்து அவர்களுக்கு கருணை பொழிந்து மேவிய பெருமாளே, வெற்றிவேல் பெருமாளே, அவர்களுக்கு கருணை பாலித்து மாயாபுரியில் மேவிய பெருமாளே, நின்னையே நினைந்திட அருள்வாயே, நின்னையே நினைந்திட அருள்வாயாக அருள வேண்டும் என்று குருநாதர் நமக்காக வேண்டுகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அடுத்ததாக நிம்பபுரம் ஆந்திர மாநிலத்தில் உள்ளது. குமார். அஞ்சு வித பூதமும் கரணனாலும் அந்தி பகல் யாதும் அறியாது. அஞ்சு வித பூதமும் கரணனாலும் அந்தி பகல் யாதும் அறியாது. அந்த நடு ஆதி ஒன்றுமில்லதான அந்த ஒரு வீடு பெருமாறு மது தவள் சாரல் ஓ சகில வேடர் மோகைதனை நாடிவன மீது மது தவள் சாரல் ஓ சகில வேடர் மோகைதனை நாடிவன மீது வந்த சரணாரவிந்தமது
பாட வள் தமிழ் வினோதம் அருள்வாயே. மதுதவள் சாரலோ செயல வேடர் மோகைதனை நாடி வனமீது வந்த சரணாரவில்தமது பாட வள் தமிழ் வினோதம் அருள்வாயே. குஞ்சர கலபவந்தி அபிராம குங்கும படேர அதிரேக கும்பதன மீது செல்றணையுமார்ப குன்று தடுமாற ஈகல் கோப குஞ்சர கலபவந்தி அபிராம குங்கும படீர அதிரேக கும்பதன மீது செல்றணையுமார்ப குன்று தடுமாற ஈகல் கோப சமர சூரல் நிஜபக வீர வில்றி வடி வேலை விடுவோனே விம்பமதில் சூழும் நிருபபுரவாண விண்தலமகீப பெருமாளே. சமர சூர நில்ஜபக வீர வெல்றி வடி வேலை விடுவோனே விம்பமதில் சோழும் நிருபபுர வாண விண்தலமகீப பெருமாளே. மது தவள் சார ஓசையில வேடர் மோகைதனை நாடி வனமீது வந்த சரணாரவில்தம் அது பாட வள் தமிழ் வினோதம் அருள்வாயே. விண்தல மகேப பெருமாளே. வந்த சரணாரவிந்தம் அது பாட வண் தமிழ் வினோதம் அருள்வாயே என்று கேட்கிறார் குருநாதர். வள்ளியை தேடி வந்த உன் திருவடி தாமரையை யான் பாடுவதற்கு வண் தமிழ் தா என்று நிம்பபுரத்து வேளை இறைஞ்சுகிறார். நிம்பபுரம், நிம்பம் என்றால் வேம்பு, வேப்ப மரம். வேப்பூராக இருக்குமோ இல்லை வேப்பஞ்சந்தியாக இருக்குமோ என்று நினைத்தால் தவறு. தணிகைமணி அவர்கள் நிம்பபுரம் என்பது வடக்கே ஹாஸ்பெட் ஹம்பிக்கு சமீபத்தில் நிம்பபுரம் என்று ஒரு தலம் இருப்பதாக என்று குறிப்பிட்டுள்ளதால் அக்குறிப்பின் உதவியை கொண்டு திருப்புகழ் ஆராய்ச்சி திலகம் வலையப்பேட்டை திரு கிருஷ்ணன் அவர்கள் கொண்ட யாத்திரையில் துங்கபத்திரையின் தென்கரையில் பல இடிபாடுகளுக்கு இடையே ஹம்பியில் நினைவு சின்னங்களாக உள்ள ஒரு பகுதியே நிம்பபுரம் என்று தெரிகிறது. கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி ஹாஸ்பெட் ஹூப்ளி ரயில் வழியில் ஹாஸ்பெட்டிலிருந்து பஸ் மூலம் ஹம்பியை அடையலாம். அருணகிரிநாதர் காலத்தில் விளங்கிய இந்து பேரரசான விஜயநகரத்தின் இடிபாடுகள் இன்றும் அங்கு உள்ளது. தற்போது வாழை தோட்டங்களாக காணப்பெறும் இடம் முன்பு நிம்பபுரம், தெலுங்கில் நிம்பபுரா என்று அழைக்கப்பட்டது. இதற்கு அருகில் காம்பீலி என்ற நகரம் உள்ளது. துங்கபத்திரையின் வடகரையில் ஆனேகுந்தி என்ற நகரம் உள்ளது. இங்கு நவ பிருந்தாவனம் உள்ளது.
இன்றைய ஹம்பி இடிபாடுகள் நிறைந்த சின்னங்களின் ஒரு பகுதியே நம் திருப்புகழ் திருத்தலமான நிம்பபுரம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு துங்கபத்திரையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் நிம்பபுரம் அடித்து செல்லப்பட்டது. அங்கிருந்த மக்கள் தற்காலத்தில் பக்கத்தில் உள்ள ஆனைக்குந்தி என்ற நகரில் வாழ்கின்றார்கள். இங்குள்ள வாழை தோட்டங்களை செப்பனிடும் போது கோயில்களின் சின்னங்கள் கிடைத்தன, சில விக்கிரகங்களும் கிடைத்தன, சில களவு ஆடப்பட்டது. சில விக்கிரகங்கள் கிடைத்து சில இடங்களில் சிவலிங்கங்களும் இருக்கின்றன. ஆகவே நன்கு விளங்கி இருந்த ஒரு கோவில் இன்று அடையாளம் தெரியாத வண்ணம் சிதைந்துவிட்ட கால வெள்ளத்தின் கொடுமையை நாம் எண்ணி பார்க்கும் போது வேதனையாக உள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. காலத்தின் கொடுமை, கோவில் சிதைந்து விட்டது. நிம்பபுரம் கர்நாடகாவில் உள்ளது, தெலுங்கானா அல்ல, கர்நாடக பிரதேசம். ஒரு நிமிஷம் குமார், ஒரு நிமிஷம் குமார், ஒரு நிமிஷம். 5 வித பூதம்: நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். வடமொழியில் சொன்னால் பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம். கரணம் 4. நீங்கள் அனைவரும் இது எல்லாம் அறிந்ததே. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இரவு பகல், ஆதி ஒன்றும் இலத அந்த நடு ஆதி ஒன்றும் இலதான அந்த ஒரு வீடு. அடி முதல் நடு முடிவு ஒன்றும் இல்லாததான ஒப்பற்ற வீடு. அந்த ஒப்பற்ற வீடு நான் பெறுமாறு நீ எனக்கு அருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார். வேடர் மங்கையை நாடி வந்த உன் சரணான விந்தங்களை பாட எனக்கு திருவருள் தர வேண்டும். வன் தமிழ் வினோதம், வன் தமிழில் உன்னை பாட தமிழ் திறமை தர வேண்டும் என்று இறைஞ்சுகிறார். குஞ்சர கலாப வஞ்சி. குஞ்சரம் என்றால் யானை. குஞ்சர கலாப வஞ்சி, யானை வளர்த்த தெய்வ மகள் தேவசேனை அம்மையார். கலாபம், கலாபம் என்று ஒரு நகையும் உண்டு. சோ கலாபம் அணிந்த வஞ்சி என்றும் கொள்ளலாம். அபிராம, அழகுள்ளவனே. மயில் சாயல் அன்ன கலாபம் என்றால் மயில் என்றும் பொருள் உண்டு. மயில் சாயல் அன்ன தேவசேனை என்றும் பொருள் கொள்ளலாம். தேவசேனை அம்மையார் குறிப்பு வரும் திருப்புகழ்கள் மிக குறைவாகவே உள்ளது. வெஞ்சமர சூர நெஞ்சு பக வீர வென்றி வடிவேலை விடுவோனே. கிரௌஞ்சகிரியை பிளந்து சூரனது நெஞ்சு தூள்பட, சூரனது நெஞ்சு இருபட வேலெறிந்த கையோடு நிம்பபுரம் உறையும் பெருமாளே. விண்டல மகீபர், விண்தல மகீபர், விண்தலம் விண்ணவரின் தலமான விண்ணவர் விண்ணுலகத்திற்கு அரசே விண்டல மகீபர் பெருமாளே. நிம்ப மதில் சூட நிம்பபுரவான விண்தல மகீபர் பெருமாளே. வந்த சரணாரவிந்தம் அது பாட வன் தமிழ் வினோதம் அருள்வாயே என்று நமக்காக இறைஞ்சுகிறார். நாமும் இறைஞ்சுவோம். தமிழில் திருப்புகழ் பாட, தமிழ் பாட, நின் திருப்புகழ் பாட எமக்கும் வரம் தருவா என்று இறைஞ்சுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அடுத்ததாக கொடும்பை. வைரவி மனம் ரெடியா வச்சிருந்தேன்னா அது பாடுவோம். எது ரெடியா வச்சிருக்கீங்களோ? வைரவி வந்து ரெடியா இருக்கு. சரி பாடு. அறுவரை எடுத்த வீரன் நெறிபட வீரர்கள் ஊனும் அரணிடம் இருக்கும் ஆயி அருள்வோனே. அறுவரை எடுத்த வீரன்
ஊனும் அரணிடம் இருக்கும் ஆயி அருள்வோனே. அலை கடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மறுபோனே. அலை கடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மறுபோனே. பருதியின் ஒளிகள் வீரும் அருமுக நிறைத்த தோள் பன்னிரு கரமிக தபார முருக. பருதியின் ஒளிகள் வீரும் அருமுக நிறைத்த தோள் பன்னிரு கரமிக தபார முருக. நின் பதமலருளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் நின் பதமலருளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சொல்லுவென உரைத்த ஞான குருநாத. சுரற்பதி தழைத்து வாழ அமர் சிறை அனைத்து மீள துணி படார கண்மாட விடும் வேல. மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் வயல் புடை கிடக்க நீல மலர்வாயாவி. வளமுறு தடத்தில் ஓடும் சரஸ்வதி நதிகள் வேறு வைரவி வனத்தின் மேவு பெருமாளே. மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் வயல் புடை கிடக்க நீல மலர்வாயாவி. வளமுறு தடத்தில் ஓடும் சரஸ்வதி நதிகள் வேறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே. நின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் வைரவி வனம். வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனம். வைரவி வனம் பஞ்சாப் மாநிலத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் இருப்பதாக தெரிகின்றது என்று தணிகைமணி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் திருப்புகழ் உரையில். ஆனால் இப்பொழுதோ அதே வைரவி வனம் நம் தமிழகத்தில் காஞ்சியில் உள்ளது என்று அறியும் போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. வாசனை மலர்கள் மனம் வீசும் நறுமணம் நிறைந்துள்ள மரங்கள் சூழ்ந்துள்ள வயல்களின் பக்கத்தில் நீலோத்பல மலர்கள் மலர்ந்துள்ள நீர்நிலைகள் நிறைய உள்ளன. வளப்பம் வாய்ந்த கரைகளோடு சரஸ்வதி என்னும் ஆற்றினிடத்தே விளங்குகின்ற வைரவி வனம் என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று கூறுகிறார். வைரவி வனம் ஒரு சிறு கதை.
காஞ்சியில் நான்முகன் மிகப்பெரிய வேள்வி செய்ய முற்பட்டார். அதனை விரும்பாத சரஸ்வதி தேவி தன்னுடைய வடிவை மாற்றி நதியாக பெருக்கெடுத்து, இதனை கண்ட நாரத முனிவர் பிரம்மதேவனை வணங்கி, நீர் இயற்றும் யாகத்தை அழிக்க கோபம் கொண்டு உமது துணைவியார் நதி வடிவமாய் நெருங்கி வருகின்றாள். எனவே விரைவாக அதனை தடை செய்க என்க. நான்முகன் உடனே சிவபிரானை துதிக்க, சிவபிரான் திருமாலை அழைத்து, பிரம்மனின் யாகத்தை அழிப்பதற்கு சரஸ்வதி நதியாக வருவதால் அவள் செருக்கொழிய நீ விரைந்து சென்று காப்பாய் என்று கூறினார். அதன்படி திருமால் சரஸ்வதி நதியை தடுத்து கடல் நோக்கி செல்ல விட்டார். சிவபெருமான் சொன்ன வண்ணம் இத்திருமால் செய்ததால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் பெற்றார். மேலும் சரஸ்வதி நதி வலிய வினை எவற்றையும் அழிக்கும் வேகவதி என்ற பெயரில் இந்த நிலத்தில் ஏற்றமுற்று அதில் மூழ்குவோருக்கு இன்ப வாழ்வினை அளிக்கும் என்று சிவபிரான் வாழ்த்தி அருளினார். மேற்படி செய்திகள் அனைத்தும் காஞ்சி புராணம் சிவாத்தான படலத்தில் விவரிக்கின்றன. இங்கு ஓடும் வேகவதி நதிக்கு கலைமகள் நதி என்று பெயர், வாணி நதி என்று மற்றொரு பெயர். நதி வாணி, வேகவதி, சரஸ்வதி நதி. இங்கு கலைமகள் நதி, வாணி நதி, நதி வாணி, வேகவதி என்ற பல பெயரினில் இங்கு வளமையுடன் முன்னாளில், இந்நாளில் அல்ல முன்னாளில் வளம்பெரு காஞ்சியாய் திகழ்ந்தது இவ்வேகவதி நதியார். ஆனால் இந்த சரஸ்வதி நதி நெடுங்காலத்திற்கு முன்னமேயே பூமிக்குள் அந்தர்வாகினி ஆகிவிட்டது. இப்பாடலின் பொருளை நாம் நோக்கும் பொழுது இத்தலம் தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்தில் பிள்ளையார் பாளையம் பகுதியில் சோழீஸ்வரர் வைரேஸ்வரர் என்ற ஒரு திருக்கோயில் உள்ளது. இத்திருக்கோயில் அஷ்ட பைரவர் என்னும் 8 பைரவ சந்நிதிகள் சிவலிங்க வடிவில் அமைந்துள்ளன. சம்ஹாரர், அதிசாங்கர், சண்டர், குரு, குரோதனர், உன்மத்தர், கபாலர், பிட்சள பைரவர் என்று 8 திக்குகளிலும் காட்சியளிக்கின்றன. பைரவர் என்ற சொல்லுக்கு தன்னை வழிபடுபவர்களின் துக்கத்தையும் அதற்கு காரணமான வேர் மூலத்தையும் நீக்குபவர் என்று பொருள். வட இந்தியாவில் பைரவி என்பதை நாம் தமிழில் வைரவி என்போம். பைரவி வனம் என்பது வைரவி வனமாயிற்று. அதே வைரவி வனம் இன்று காஞ்சிபுரத்தில் வைரவி வீசம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்புகழ் திருத்தலம். இத்திருக்கோயிலில் நுழையும் போதே இடதுபுறம் விநாயகர், முருகப்பெருமான் கோவிலுக்கு வெளியிலேயே இருக்கிறார். மயில் மீது அமர்ந்த கோலம் வள்ளி தேவசேனை சமேதராக அருள் பாலிக்கிறார். மீண்டும் மிக முக்கியமான செய்தி, இக்கோவிலின் பக்கத்தில் வேகவதி என்ற சரஸ்வதி நதி ஆறு முன்னால் ஓடியது. இப்பொழுது அது ஆறாக இல்லை, ஓடையாக உள்ளது. நீரும் சுத்தமற்று புனிதமற்று கிடக்கிறது. மிக பெரிய பரப்பில் அமைந்த இத்திருக்கோவில் காலப்போக்கில் மிகவும் குறுகிவிட்டபடியால் இப்பொழுது சிறிய கோயிலாயிற்று. அருணகிரிநாதர் விவரிக்கும் வைரவி மனத்தின் வளமும் செழுமையும் முன்னொரு காலத்தில் செறிந்திருக்க வேண்டும் என்று நம்மால் எண்ண முடிகிறது. இதுவே சரஸ்வதி நதி வேகவதியாகி காஞ்சி வந்து சரஸ்வதி நதிக்கரையின் மீது இருந்த வைரவி வனம் நம் தமிழகத்தில் காஞ்சி நகரில் உள்ள வைரவீசம் என்ற திருக்கோயில், அஷ்ட பைரவர் கோவில், சோழீஸ்வரர் கோவில், வைரவேஸ்வரர் கோவில் என்று புகழ்பெற்ற திருத்தலம். காஞ்சி செல்வோர் அனைவரும் தவறாது இனி கண்டு தரிசனம் செய்ய வேண்டிய திருப்புகழ் திருத்தலமாகும் இது.
பருதியின் ஒளிக்கண் வீரும் அருமுக நிறைத்த பன்னிரு கரம் மிகுத்த பார முருகா நின் பதமலர் உள்ளத்தில் நாளும் நினைவுறு கருத்தரு தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. நான் ஒன்ன கோயில்ல பார்க்கணுங்கிற அவசியமே இல்லையா. உன் நினைவாக உள்ள உன் அடியார்களை நான் அவர்கள் தாள்களில் வீழ்ந்து பணியும்படி உள்ள ஞானத்தை எனக்கு அருள்வாயே என்று கூறுகிறார். சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி. குருநாதா ஆதி சொலு சி அனம் போதி என்ன வாய் புதைத்து கந்தரந்தாதில் கூறுகிறார் குருநாதர். சிவபிரான் உனக்கு தெரியுமோ, உனக்கு போமோ ஓம் எனும் சொல்லுக்கு பொருள் உனக்கு போமோ என்று உரைக்க குருநாதன் குருபரனாகி நீயும் வாய் பொத்தி வாசி நம் போதி என செவி புதைத்து காதை கொடுக்க காதில் உரைத்த மொழி வேதம். ஓம் என்ற குடிலையின் பொருள், குடிலைக்கு பொருள் ஆதி ஆதி சிவன் ஆதி சொலு என உரைத்த குருநாதன் அல்லவா இவன். கலிவெண்பாவில் குமரகுருபரர் கூறுகிறார், படைப்போன் அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்து என்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால் வேதம் தெரியவில்லை என்றால் சிருஷ்டி தொழிலை செய்வது எங்கனம் என்று முனம் குட்டி சிறையிருத்தும் கோமான் அல்லவா பிரம்மனை சிறை புரிந்தான் அல்லவா. பழனி திருப்புகழில் எருத்தில் ஏறிய இறையவர் செவிபுக உபதேசம் இசைத்த நாவின என்று கூறுகிறார் குருநாதர். எருத்தில் ஏறிய இறையவர் விடையேறும் எம்பிரானின் செவியில் உபதேசம் இசைத்த நாவின. நாவ் உள்ளவனே சிவனார் மனம் குளிர இரு செவி மீதில் பகர் செய் குருநாதா. குருநாதனானான் தந்தைக்கு குருவரனானான். இரு செவி மீதில், இரு செவி என்ற உடனே இரண்டு காதுகள் என்று யாரும் தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். இரு செவி, சிவனாரின் செவி பெருமை வாய்ந்த செவி, மகிமை பொருந்திய செவி. இரு என்ற பதத்திற்கு பெருமை வலிமை என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். ரகசிய உபதேசம் ஒரு காதில் தானே கூற முடியும், இரு காதில் கூறினால் அது உலகறிந்ததாய் விடுமே. இரு செவி மீதில் பகர் செய் குருநாதர். காஞ்சி திருப்புகழில் அறம் 2 வளர்க்கும் தலைவி பங்கற்கு சத்தியம் உரைக்கும் பெருமாளே என்று கூறுகிறார். தலைவி பங்கர் சிவபிரானுக்கு சத்தியமாய் உள்ள நிலைத்ததான உண்மை பொருளை உரைத்த பெருமாளே என்று கூறுகிறார். தணிகை திருப்புகழில் சம்பிரவீண மதித்திடு புத்தியில் இரக்கமாய் வரு தற்பர சிற்பர ஜகத்ரயோக விதட்சண தட்சிண குருநாதா என்று கூறுகிறார். குருநாதா 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 என்று அநேக திருப்புகழில் குருபரனை கொண்டாடுகிறார். சிறக்க அற்க அஞ்செழுத்து அத்தம் திருச்சிற்றம்பலத்து அத்தன் செவிக்கி. திருச்சிற்றம்பலத்து அத்தனின் செவியில் பிரணவ மந்திரத்தை உபதேசித்தவனே பண்புறச் செய்யும் பெருமாளே என்று புகழ்ந்து கொண்டாடுகிறார் முருகவேளை கந்தவேளை. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அடுத்ததாக கொடும்பை தலம். கலைஞர் எனும் கற்பு கலியுக பந்தத்து கடன பயம் பட்டு காசடாகும். கலைஞர் எனும் கற்பு கலியுக பந்தத்து கடன பயம் பட்டு காசடாகும். கருமஷடங்கள் ஷட்சமயிகள் பங்கிட்டு கலகலனும் கொட்புற்று உடன் மோதும். அலகில் பெரும் தர்க்க பலகையின் பற்றவியிடம் தப்பி கூறியத அறிவை அறிந்து அப்பற்ற தனினோடும் சற்று அருள் வசனம் கிட்ட
பெறலாமோ அறிவை அறிந்து அப்பற்ற தனினோடும் சற்றுற்று அருள் வசனம் கிட்ட பெறலாமோ கொலைஞரெனும் கொச்சை கூறவரிளம் பச்சை கொடி மருவும் செச்சை புயமார்ப கொடியனிடும் கொக்கு கூறுவ அவுண பட்டு குறை கடல் செம்பச்சை சக்கரவாள சிலை பகையின் திக்கு திகிரிகளும் திசைகளினும் தத்த ஜெகம் ஏழும் திருகு சிகண்டி பொற்குதிரை விடும் செட்டி திரள கொடும்பைக்குள் பெருமாளே அறிவை அறிந்து அப்பற்ற தனினோடும் சற்றுற்று அருள் வசனம் கிட்ட பெறலாமோ கொடும்பைக்குள் பெருமாளே. கொடும்பை கொடும்பாளூர் என்று கொடுத்திருந்தாலும் திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்த விராலிமலையிலிருந்து 3 மைல் தொலைவில் கோனாட்டு கொடும்பாளூர் என்ற கொங்கு மண்டல சதகம் பக்கம் 27 கூறியிருந்தாலும் பரமகுடிக்கு தென்மேற்கு 10 மைலிலும் கொடுமளூர் குமரன் கோவில் என்று ஒரு சுப்பிரமணியர் சந்நிதி கோவில் அங்கும் உள்ளது. ஆனால் திருப்புகழ் ஆராய்ச்சி திலகம் திரு வலையப்பேட்டை ஆர் கிருஷ்ணன் அவர்கள் அருணகிரிநாதர் அடிச்சுவட்டில் என்ற அவரது புத்தகத்தில் கொடும்பை குமரன் கொடும்பை என்ற தலம் கேரளாவில் உள்ளது என்று குறிப்பிடுகிறார். ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். கௌமார அட்டவணைப்படி 951. பொதுவாக காஞ்சிபுரம் போனால் காலை ஆட்டிக்கொண்டு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஏன்னா காஞ்சிபதி நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்றது. அந்த காஞ்சிபுர நெசவாளிகளின் திறமையை உணர்ந்த அந்த காலத்து அரசர்கள் அவர்களை தங்கள் நாட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு இருப்பிடம், உணவு முதலான வசதிகளை செய்து கொடுத்து நெசவு தொழிலை மேம்படுத்தி உள்ளனர். நெசவு தொழிலை வளர்த்தனர் அந்த காலத்து அரசர்கள். இப்படி பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற காஞ்சி நெசவாளர்கள் அந்தந்த பகுதி மக்களது விருப்பம், வழக்கம், அவர்களது நாகரிகத்திற்கு ஏற்ப தங்களது தொழிலை வளர்த்து வந்தனர். இப்படி சேரநாட்டு பாலக்காடு பகுதியில் குடியேறிய நெசவாளர்கள் பலர் செங்குந்த மரபை சார்ந்தவர்கள். செங்குந்த மரபை சார்ந்த இவர்களுக்கு குலதெய்வம் வெற்றிவேல் முருகன் நம் முருகக் கடவுள். இச்செங்குந்த மரபை சார்ந்தவர்கள் யார் என்றால் நம் வீரபாகு தேவர். வீரபாகு தேவர் செங்குந்த மரபை சார்ந்தவர் என்று நாம் காண்கிறோம். வீரபாகு தேவரே அவரது தோற்றம் உங்களுக்கு தெரியும். பராசக்தியின் கால் சிலம்பிலிருந்து தோன்றிய நவமாதர்களில் முதலான நவவீரர் அவர். முருகப்பெருமானின் சகோதரர்களாக இந்த நவவீரர்கள் கருதப்படுவார்கள். முருக வழிபாடு இவர்களது வாழ்வில் 2 கலந்து விட்டது. இவர்கள் செல்லும் செங்குந்த மரபினர்கள். இவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் முருகக் கடவுளுக்கு ஆலயம் கட்டி திருவிழாக்கள் நடத்தி இவர்கள் முருகனை கொண்டாடுகின்றார்கள். கொடும்பு என்னும் சிற்றூரில் உள்ள பாலக்காட்டுக்கு 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இச்சிற்றூர் இவ்வூரில் உள்ள கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் நம் அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ளது. அடியேன் இம்முருகனை சென்று தரிசித்திருக்கிறேன். அருணகிரிநாதர் இந்த
திருக்கோவில் முருகனை தரிசித்து வழிபட்டிருக்கிறார். கலைஞர் எனும் கற்பு கலியுக பந்தத்து கடன் அபயம் பட்டு கசடாகும் கரும சடம் கச்சட் சமயிகள் என்று தொடங்கும் திருப்புகழ். கர்ம சடங்கம் சமைகள் பங்கிட்டு கலகலனும் கொட்புற்று உடன் மோதும் அழகு இல் பெரும் தர்க்க பலகலையின் பற்று அற்று அறவையிடம் தப்பி குறியாத அறிவை அறிந்து அப்பற்று அதனினோடும் சற்று உற்று அருள் வசனம் கிட்ட பெறலாமோ? கொலைஞர் எனும் கொச்சை குறவர் இளம் பச்சை கொடி மருவும் செச்சை புயமார்பா கொடிய நெடும் கொக்கு குறுகு அவுணன் பட்டு குறை கடல் செம்ப சக்கரவாள சிலை பக எண் திக்கு திகிரிகளும் 10 திசைகளினும் தத்த ஜெகமேழும் திருகு சிகண்டி பொன் குதிரை விடும் செட்டி திரள கொடும்பைக்குள் பெருமாளே. கொடும்பைக்குள் பெருமாளே. இதன் பொருள், கலைவல்லோர் என்னும் கலை வல்லவர்கள் கலியுக சம்பந்தமான கட்டுக்களில் ஏற்படும் கடமைகளிலும் அபயம் பட்டு அடைக்கலம் பூந்தது போல சிக்கி கடன் அபயம் பட்டு கடன் பயம் பட்டு என்றும் கொள்வோம். கடமைகள் சம்பந்தமாய் அச்சமடைந்து செயலாம் சடங்குகளை கூறும் 6 சமயத்தாரும் தமக்குள் பங்கிட்டு கொண்டு கலகலன எனும் ஒலி குறிப்புடன் மனம் சுழன்று அலைந்து ஒருவரோடு ஒருவர் தாக்கும் கணக்குக்கு அடங்காத தர்க்கம். அத்தர்க்கத்திற்கு இடந்தரும் பல கலை நூல்களிலும் ஆசையை விட்டு ஒழிந்து பின் அந்த தர்க்கவாதங்கள் ஒலிக்கும் இடங்களினின்றும் தப்பி பிழைத்து இன்னதென்று சுட்டி காட்ட முடியாத அறிவு இன்னது என்பதை அறிந்து பின் அந்த அறிவை அறிந்த அந்த பற்றுடனே சிறிது காலம் நிலைத்திருந்து உனது திருவருள் வாக்கு உனது உபதேசம் கிடைக்க பெறுவேனோ? கிடைப்பது கூடுமோ? எனக்கு கிடைக்குமோ உனது உபதேசம்? கொலைஞர்கள் இழிஞர்களான குறவர்களிடம் வளர்ந்த இளம் பச்சை கொடியை போன்ற வள்ளியை அணையும் வெற்றி மாலையை உடையவனே, கொடுமை வாய்ந்த பெரிய மரமாகி நெருங்கின அசுரன் சூரன் அழிபட்டு ஒலிக்கும் கடல் கலங்க சக்கரவாள மலை பிளவுபட 8 திசைகளில் உள்ள மலைகள் 10 திசைகளிலும் தத்த 8 திசைகளில் உள்ள மலைகள் 10 திசைகளிலும் சிதற 7 உலகங்களிலும் முறுக்கி விடப்பட்ட மயில் என்கின்ற அழகிய குதிரையை செலுத்தி விடும் செட்டியாம். செட்டி என பெயர் கொண்ட பராக்கிரமசாலியே. கொடும்பை என்னும் நகரில் உள்ள பெருமாளே. செட்டி திரள் கொடும்பைக்குள் பெருமாளே. கொலைஞர்களாகிய வேடர்கள் குறவர்களிடம் வளர்ந்த இளம் பச்சை கொடியாகிய வள்ளியை அணையும் திருமார்பை கொண்ட முருகனே, கொடுஞ்சூரன் மரமாகி சக்கரவாளகிரியும் எரிபட 8 திக்கிலும் உள்ள மலைகள் தத்த சிதற மயில் குதிரையை செலுத்தி விடும் செட்டியே, செட்டி சுப்பிரமணியனே, அறிவு இன்னது என்பதை அறிந்து. எனக்கு தெரியாது அறிவு இன்னது என்பது எப்படி கண்டுபிடிப்பேன்? ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள் என்று குருநாதர் ஏற்கனவே நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்.
குமர குருபர என்ற திருவருணை திருப்புகழில் ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள். ஒளி திகழ் அறிவு, அறிவு இன்னது என்பதை அறிந்து அந்த அறிவை அறிந்த அந்த பற்றுடனே, பற்று இருந்தால்தான் அறிவை அறிய முடியும். சிறிது காலம் நிலைத்திருந்து அறிவிலேயே நான் திளைத்திருந்து உன் திருவருள் வாக்கு கிடைக்க பெறுவேனோ. அறிவை அறிந்து அப்பற்று அதனினோடும் சற்று உற்று அருள் வசனம் கிட்ட பெறலாமோ என்று விண்ணப்பிக்கிறார். நமக்காக அருள் வேண்டுவோம். நாமும் அவனை வேண்டும் அருள் வேண்டுவோம். அவனை அறியும் அருள் வேண்டுவோம். அறிவை அறிந்து அப்பற்று அதனினோடும் சற்று உற்று அருள் வசனம் கிட்ட பெறலாமோ. அருள் வசனம் கிட்டும்படி நாம் வேண்டுவோம் நம் இறைவனிடம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. கொடும்பை நகர் பற்றி மேலும் சில குறிப்பு. திருப்புகழ் பாடல் பெற்ற கேரள திருத்தலம் கொடும்பு மட்டுமே. இங்கு முருகன் தான் பிரதான தெய்வம். சிவன் அம்பாள் எல்லாருமே பிரதான தேவதை அல்ல, உபதேவதை. கொடும்பை என்ற சொல்லுக்கு பச்சிலை, பூண்டு, குளம், அருவி, தூம்பு, தாம்பு, மலை என்ற பல பொருள்களும் உண்டு. இங்கு சோகநாசினி என்னும் புண்ணிய நதி ஓடுகிறது. சோகநாசினி சோகத்தை நாசம் செய்வது, அடியவர்களது சோகத்தை நாசம் செய்வது. இதை தவிர பாரத புழை, கண்ணாடி புழை போன் என்ற ஆறுகளும் இத்திருத்தலத்தின் பக்கத்தில் ஓடுகின்றன. ஆறு குளம் சோலை நிறைந்த பகுதி ஆதலால் கொடும்பை என்றும் பெயர் பெற்றிருக்கலாம். இத்திருக்கோயில் சோகநாசினி ஆற்றின் அடியிலிருந்து பொங்கி வரும் நீர்க்குமிழிகள் மணலை புரட்டியவாறு மேல் எழுந்து மறையும். பொங்கி வரும் குமிழிகளினூடே மணலையும் கொண்டு வெளித்தள்ளும். அப்போது அந்த நதியில் நீராடினால் வினைகள் யாவும் தீரும். ஆதலால் இதற்கு சோகநாசினி என்ற பெயரும் உண்டு. தீபாவளி அன்று நாம் எப்படி கங்கா ஸ்நானம் செய்கிறோமோ அதே போல் பாலக்காட்டில் வாழும் செங்குந்த மரபினர் இம்மக்கள் சோகநாசினி சென்று ஸ்நானம் செய்வது வழக்கம். திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் இங்கு வந்து வழிபட்டதாக நமக்கு தெரிகின்றது. தலவிருஷம் இங்கு செண்பக மரமாகிறது. பழனிக்கு நிகரான சாநித்தியம் உள்ள தலம் என்பதால் பழனியில் பாதி கொடும்பு என்ற பழமொழியும் இங்கு நிலவுகிறது. பழனியில் பாதி கொடும்பு. ஒரு சிறிய கதை. மீண்டும் இத்தலத்தில் துஷ்ட மந்திரவாதி ஒருவர் இத்தலத்தில் வேலனை துணைக்கு அழைத்தார். எங்கனம் பைரவன் அருணகிரிநாதருக்கு முருகவேளை வரவிடாமல் செய்வதற்கு காளியை உபாசனை செய்தானோ அதே போல் இங்கும் ஒரு துஷ்ட மந்திரவாதி வேலனை துணைக்கு அழைத்தார். ஆனால் அவர் வேலாயுதத்தால் அழிக்கப்பட்டார் என்று நமக்கு தெரிகிறது. முன்னொரு காலத்தில் ஒரு முறை கொடும்பு முருகனுக்கு அரோகரா, கூர் வடிவேல் வேலனுக்கு அரோகரா என்று முழங்கி தாரை தப்பட்டை முழக்கத்துடன் ஒரு கூட்டம் இத்தலத்திற்கு வந்தது. கூட்டத்தில் வயதில் முதிர்ந்த ஒருவர் தன் தலையில் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஜோடி செருப்பை தாங்கி வந்தார். செருப்பை தலையில் தாங்குவதா? அது யாரோடு செருப்பு? அவர் மீண்டும் கூறினார், தன் கனவில் முருகன் வந்து காலணிகள் கேட்டதாகவும்
அதன்படி உடனே அவற்றை தயார் செய்து எடுத்து வந்ததாகவும் கூறி அந்த காலணிகளை அங்கேயே முருகனுக்கு சமர்ப்பித்து விட்டு சென்றாராம். மீண்டும் ஆண்டுகள் உருண்டு ஓடின. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரும்பி வரும்பொழுது அந்த செருப்புகளை, அந்த காலணிகளை பார்த்தால் இத்தனை காலமும் தொடர்ந்து பயன்படுத்தியது போல அவை தேய்ந்து போயிருந்தனவாம். எம்பெருமான் காலணி அணிந்திருந்தானோ? இப்போதும் விழா காலங்களில் தாரை தப்பட்டை வாசிக்கும் உரிமை இக்காலணி கால் அணி தயாரித்து கொடுத்த அம்முதியவர் வம்சாவளிக்கே போய் சேருகிறது. இத்தலம் மிகவும் புனிதமான தலம். திருமணம், புத்திரப்பேறு ஆகிய வேண்டுதல்களுடன் பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறார்கள். சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் புத்திரப்பேறு நிச்சயம் என்று நம்புகிறார்கள் இத்தல மக்கள். கோலமயில் வாகனனை, கொடும்பு குமரனை, அருணகிரி போற்றிய அழகனை நாமும் சென்று வழிபட்டு நல்கதி பெறுவோம், நல்கதி பெறுவோம். கொலைஞர் எனும் கொச்சை குறவர் இளம் பச்சை கொடி மருவும் செச்சை புயமார்பா கொடிய நெடும் குறுகு அவனன் பட்டு குறை கடல் செம்பச் சக்கரவாள சிலை பக என் திக்கு திகிரிகளும் 10 திசைகளினும் தத்த ஜெகமேழும் திருகு சிகண்டி பொற்குதிரை விடும் செட்டி திரள கொடும்பைக்குள் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அநேக திருப்புகழில் மயிலை குதிரைக்கு இணையாகவும் ஒப்பிடுகிறார் குருநாதர். சிகண்டி பொற்குதிரை விடும் செட்டி திரள என்கிறார் இத்திருப்புகழில். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இத்துடன் நாம் எடுத்துக்கொண்ட பிற மாநில திருப்புகழ்கள் முற்று பெறுகின்றன. குமார், சொல்லுங்க. நீங்க முதல்ல ஆறிவு தடந்தோர் ஏதாவது சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் நான் முடிக்கிறேன். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சோதரை வதித்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலமர்ந்த பெருமாளே. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அமராவதி அமர்ந்த பெருமாளே. கடலினும் பொருணை நதியினும் நெல்லை காலினும் கழுகு மா மலைப்பால் தடமுடன் எழும் நா தழலினும் கிடக்கும் தமிழெல்லாம் தரப்பெற விழைத்தேன், குடவளை முழங்கி அலை தர கயல் பாய் குவளை நீர்த்திரைப்படும் தாழை மடல் அவிழ்ந்து உயர் சீர் செந்தில் வாழ் முருகா மயிலில் வந்து அருள் புரிவாய். வண்ணச்சரபம் மகானின் கூற்று இது. கருணை விழி ஈராறும் கனல் விழி ஓராறும் கனிவாய் ஓராறும் கனக குண்டல பணி மருவிய செவிகள் 12 நாசி ஓராறும் வாய்ந்த சண்முகங்களும் வடிவேல் முதலாக வைத்த ஆயுதமும் புயங்களும் மொய்த்த ஆபரணங்களும் சிவன் முத்து தாள்களும் அன்பு கொண்டு இரு பக்கம் மேவிய பெண்களும் தினம் நினைக்க நினைக்க அருள் ஆனந்தவாரிதி நிறைந்து தசிந்திடுமே. கையில ஈசன் போற்றும் கடவுளே, கடவுள் தெய்வ மயிலுடன் குரமான் தோயும் மா மறை கடலே, மேரு புயம் விழி ஈராரான புங்கவா மதம் ஆறுக்கு நயன் உரு முகம் ஆறான நாதனே போற்றி போற்றி. திருச்செந்தூர் தலபுராணம்.
கனகமா முடியில் தாங்கும் கவின் பெரு மணியால் அன்பர் மனையிருள் அகற்றும் பானு வடிவமே கௌரி ஈசன் இனிய பேர் வாஞ்சையாகும் இன மணி இருக்க சேர்த்த வினை இரார் அகமதாக விளங்கு பேடகமே போற்றி போற்றி. மூவிர் முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வெய்கும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருப்பரங்கிரி தீரனுக்கு அரகரோகரா. செந்திலாண்டவனுக்கு அரகரோகரா. திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அரகரோகரா. பழனி ஆண்டவனுக்கு அரகரோகரா. சுவாமிநாத குருபரனுக்கு அரகரோகரா. குன்றுதோராடும் குமரனுக்கு அரகரோகரா. திருத்தணிகேசனுக்கு அரகரோகரா. சோலைமலை குழகனுக்கு அரகரோகரா. வயலூர் வள்ளலுக்கு அரகரோகரா. விராலிமலை வீரனுக்கு அரகரோகரா. சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரகரோகரா. கதிரகாம கந்தனுக்கு அரகரோகரா. மரகதாச்சல மூர்த்திக்கு அரகரோகரா. மருதாச்சல மூர்த்திக்கு அரகரோகரா. திரு அருணை தேவனுக்கு அரகரோகரா. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியதே. திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியதே. திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியதே. கலந்து கொண்ட அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். நாங்கள் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குமார், ஓரிரு வார்த்தை. மியூட்ல இருக்கு. என்ன போய் பேச சொன்னா நான் என்ன பேசுவேன் இல்லையா? ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்ச சந்தோஷமா இருக்கு. காது முழுக்க உங்களுடைய வார்த்தைகளும் அந்த பொருளும் அந்த கருத்துக்களும் அப்படியே நிறைஞ்சு நிறைஞ்சிருக்கு. இந்த சத்சங்கம் எப்பவும் எல்லாரோடையும் நிறைய நாள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு கேட்டு தெரிந்து கொள்வதற்கான, அதுவும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கேட்கறதுங்கிறது இப்போ மீடியாவில் எவ்வளோ வசதியாக இருக்கு இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் நிறைய 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 தொடர்ந்து எல்லாம் நடக்கணும்னு நான் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். இதுல அடியாரோடு கூடும் என்னையும் அன்போடு வைக்க கருதாதோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த அடியனையும் சேர்த்து கொள்ளும் போது இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியா. முருகாச்சலம் முருகாச்சலம். மாசையில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரன் செந்திலாண்டவன் நம்முடன் இனிது துணை இருக்கட்டும். நம்மை எப்பொழுதும் இணைத்து வைத்திருக்கட்டும். வெற்றிவேல் முருகன் அரகரோகரா. ஆச்சி பிரேமாச்சி. ஆமா வந்துட்டாங்கம்மா. சிவாய நம. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. அருமை அருமை. நீங்க 5 தலத்தை எடுத்து விளக்கம் பாடலும் பாடி விளக்கமும் கொடுத்தது மிக சிறப்பு. அடியன் உணர்ந்தது ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு கருத்தும் பாடலுடைய சிறப்பும் மிக அழகு. முதல்ல காசி தலத்தை ஐயா பேசிட்டுமே. ஸ்ரீராம் ஐயா, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்க, அப்புறம் அடியன் பேசுறேன். முருகாசரணம். ஸ்ரீராம் இருக்காரா? ஸ்ரீராம் சொல்லுங்க. நீங்க திருப்புகழை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது உமா அம்மாட்ட இருந்துதான் நான் கத்துட்டேன். எப்படி பிழை இல்லாமல் உச்சரிக்கணுங்கிறதுலதான் அவங்க நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. திருப்புகழை ராகம் தாளம் இதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் எந்த இடத்துலயும் ஒரு பிழை வந்துடக்கூடாது. அப்போ அந்த உச்சரிப்புங்கிறது அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டது. இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் பாக்கியம். திருப்புகழ் குமார் அண்ணாவும் சிறப்பித்தார். இருவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். இது மாதிரி அடிக்கடி எங்க குரூப்ல நீங்க இந்த மாதிரி தலங்களை விளக்கி சொல்ல வேண்டும். திருப்புகழ் இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் தலங்கள் பாடி இருக்குங்கிறது நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம். உலகளாவிய நாடுகளிலே திருப்புகழ் நம்ம தலங்கள் இருக்குங்கிறது அது நம்ம வட இந்தியாவில இருக்குங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. முருகாசன். நன்றி. நன்றிங்கய்யா.
முதல்ல இன்னைக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் சொல்லலாம். ஏன்னா அம்மா வந்து இது 2வது முறையாகவும், குமார் ஐயா வந்து நமக்கு 2வது முறையாகவும் நம்ம வேலுண்டு குழுமத்துல இணைந்து நமக்கு பலவிதமான இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவை பத்தி சொன்னா செந்தில் ஆண்டவன் துணைதான். அம்மா அடிமை, துணையில அடிமை, அவங்களுடைய அடிமை எல்லாருமே சொல்லுவோம். ஆண்டான் அடிமைன்னு சொல்ற மாதிரி பெருமானுக்கு நம்ம எப்படி நம்ம அடிமையா இருக்கணுமோன்றதான் அம்மாட்ட தான் நான் கத்துக்கினேன். எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அது வரவேற்புல கொடுக்கவும் முடியல அவங்களால. அவங்கள பத்தி ஒண்ணும் சொல்லவே முடியல. அம்மா வேணான்னுட்டாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு, தன்னுடைய முகத்தை கூட காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அடியாருன்னு சொல்லலாம். நம்ம என்ன சொல்லணும், பூரணமான ஞான நூல்களை ஓதுவதில் விருப்பமுடைய அடியார்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அம்மா. இப்ப அந்த காசி திருப்புகளை சொன்னாங்க. பூரணமான ஞான நூல்களா திருப்புகளை உணர்ந்து உணர்ந்து படித்து அது மற்ற அடியார்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அம்மாவுடைய அந்த என்ன பெரிய பணி. அந்த பணியெல்லாம் சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு. அந்த மாதிரி அம்மாவை பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். அது எப்படி படிக்கணும்ன்றத அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் சொல்றாங்க. அது யூடியூப்ல பதிவும் நம்ம வந்து அம்மா வந்து அனுப்பி நம்ம டிகோலதமா அதை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான அந்த எப்படி படிக்கணும், பொருள் புரிந்து சந்தம் பிரித்து எப்படி படிக்கணும்ட்டு அம்மா அழகா ஒவ்வொரு திருப்புகளா எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்மா வந்து இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்தது நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரிதான். அம்மாவுக்கு பெருமை இல்லை, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெருமை. அந்த மாதிரி முதல்ல எடுத்த வந்து காசி திருப்புகள் தான். இந்த காசி திருப்புகள் ஐயா ரொம்ப அருமையா பாடினாங்க. அவருடைய பாடல் ரொம்ப விரும்பி கேட்பேன். அந்த குடும்பத்துல நான் அடிக்கடி போய் பார்க்கக்குள்ள ஐயா தான் முதல்ல பாடுவாரு. அவ்வளவு அழகா பாடுவாரு. நானும் அது மாதிரி கூட சேர்ந்தே பாடுவேன். அது என்ன எளிமையா இருக்க மாதிரிதான் இருக்கும் எனக்கு. ஏன்னா அவர் மெல்லமா அழகா அந்த மெலோடியா பாடக்குள்ள ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் அந்த தாரணி கதி பாவியா வெகு சூதி மெத்திய மூடனாய் மன அந்த காசி திருப்புகழை அவ்வளவு அழகா பாடினாரு. அதுக்கு அம்மா விளக்கம் எடுத்து கொடுத்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காங்க. நன்மை பதவியான தம் திருவடிகளை காணுமாறு அருள் செய்த திருவருள் மயமான அந்த ஞானமும் எனக்கு வாய்க்கும்படி அருள்வாயாக அப்படின்னு நம்ம அருணகிரிநாதர் ஐயாவுடைய அந்த திருப்புகழை நமக்கு எளிமையா அந்த விளக்கம் கொடுத்து மிக சிறப்பான முறையில இந்த பாடலை எடுத்து விளக்கமும் கொடுத்திருக்காங்க அம்மா. காசியுடைய அந்த பெருமையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அருமையான அந்த விளக்கம் கொடுத்தாங்க. சிவா காசி காண வசிக்க கேட்க கண்ட நினைக்க எல்லாம் முக்திக்கு வழியாகன்று அந்த பாடல் மூலியமா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அதாவது ஞானவேல் வகுப்பு அப்படின்ற நிறைய உதாரணம் அந்தந்த பாடலே அந்த விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விளக்கம்லாம் எடுத்து அம்மா அழகா கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த விளக்கம்லாம் நாங்க வந்து கண்டு கேட்டு மகிழ்ந்தோம்னு சொல்லலாம். அடுத்ததாக அடுத்த பாடல் வந்து ஏழு முண்ட அருமையான பாடல். இந்த பாடல் நாங்களும் கத்துக்கிட்டோம். ஆனாலும் இன்னைக்கு மறுபடியும் ஒரு முறை கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருந்தது அடியனுக்கு. இந்த பாடலுடைய விளக்கம் வந்து அழகா எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஒரு விளக்கம் கொடுத்தப்ப ரொம்ப பெருமையா கேட்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன அப்படின்னா வேழ நோயில உண்ணப்பட்ட விழாப்பழத்தை போல உள்ளே இருக்க வேண்டிய சத்து இல்லாத மேனி அடைந்து மிக காமம் கொண்டு நாள்தோறும் நம்ம என்ன பண்ணோம் அறிவில்லாத கொண்டு நானும் மிக்க தளர்ச்சி அடைந்து வாட்டமடையாதவனும் எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த திருப்புகளை அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க அம்மா. ரொம்ப சிறப்பு. அதாவது யானை நோயில உண்ணப்பட்ட விளாம்பழம் போல அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த நோய் விளாம்பழத்தை பற்றும் அதுல ஓடு மட்டும்தான் இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி யானை உண்ணப்பட்ட விளாம்பழம் உள்ளே உண்டியாது என்று பொருள் கொள்வாரு உண்டு. அந்த விளாம்பழம் என்ன வந்தது அப்படின்ற அந்த விளக்கம் எடுத்து கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம திருஞான சம்பந்தருடைய அனல்வாதம் புனர்வாதம் இரண்டையும் நிகழ்த்தின அந்த இந்த பாடல்ல அதுல தோல்வி உண்ட சமணர் கழுவழி உயிர் விட்டார்கள் இல்லையா, அந்த முருகப்பெருமானை ஞானசம்பந்தர் அவதரித்தார் என்று இந்த பாடல் மூலியமா நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. அத சீவக சிந்தாமணியில இருக்கு, பழனி திருப்புகள்ல இருக்கு, அடுத்ததாக இன்னும் ஒரு திருப்புகள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கழுவேறு 959 திருப்பதிகத்திலையும் இருக்குன்னு அந்த விளக்க திருப்போரூர் மதுரை திருப்பூர்ல அந்த பாட்டுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம்லாம் கொடுத்தாங்க. இந்த சமணர் கழுவேறிய விளக்கம்லாம் அந்த பாடலையும் இருக்கு
அப்படின்னு சொல்லி அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நோய் இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும், முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வழிபாடுதான் மிக சிறப்பு. நம்ம வந்து நோய் இருந்தா, இப்ப எப்பவுமே சொல்லுவோம், நமக்கு ஒரு கஷ்டம் தான் பெருமானை நாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம எப்பொழுதுமே முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற அந்த விளக்கம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த திருப்புகழ்ல ரொம்ப சிறப்பான கருத்து அடியனுக்குப்பட்டது. அடுத்ததாக திருப்புகழ் வந்து மாயாபுரி திருப்புகழ், சிகர மருந்து அப்படின்ற சிகர மருந்து வாழ்வு சிவஞானம் என்ற அந்த திருப்புகழ்ல ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. சிவாய நம்ம என்ன சூக்கும பஞ்சாத்திரத்துல என்ன இருக்கு, ஸ்ரீ என்பது உச்சரிக்க உண்டாவது சிவஞானம் ஆகும்னு சொன்னாங்க. அங்கனம் உச்சரிப்புனால சிதறி அழிந்து போவது நம்முடைய மனம், வாக்கு, காயம் எல்லாம், நமக்கு ஆசையெல்லாம் அடங்கிடும், அதெல்லாம் போயிடும் அப்படின்ற கருத்து சொன்னாங்க. அந்த பஞ்சாத்திரத்துள்ள மாய் என்ற எழுத்து வந்து அந்த அழிவது பெரும் மாயை, அந்த மாயை தான் நம்ம விட்டு போகும் அப்படி. இந்த மாய் என்ற எழுத்துக்கெல்லாம் அழிவது அந்த பஞ்சாட்சத்திர மந்திரம், அந்த பெருமையை எடுத்து அழகா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் மருவி உன்னை அதாவது எண்ணி தியானித்து அதன் பயனாக நினைத்திலும் மறந்திலும் மற்ற ஒரு நிலை எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்று அந்த பெருமான் கூறியதை அழகா மந்திரத்தை ஓத எனக்கு அருள் செய்வாயாக, நாமளும் இந்த பஞ்சாகர மந்திரத்தை ஓதணும் அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாம, அந்த 5 முக சிவன் 6 முக சிவன் ஒன்றே என்று அந்த கந்தபுராண பாடல்ல, கலிவெண்பா பாடல்ல, கலம்பகத்துல, திருச்செந்தூர் கலம்பகத்தெல்லாம் எடுத்து அம்மா அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளவு சிறப்பான அந்த தலத்தை பத்தி மாயாபுரி எடுத்து கொடுத்தாங்க. அடுத்ததாக நிம்பபுரம் ஆந்திர மாநிலத்துல பத்தி ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. ஆந்திர மாநிலத்தை அந்த அது எல்லாம் எப்படி விஜயநகரத்துல இடிஞ்சு போயிருக்க அந்த கோயிலுடைய வரலாறு எல்லாம் எடுத்து. கர்நாடக மாநிலம் அது நிம்பபுரம். கர்நாடகம், ஆமா ஆமா, சிறப்பு சிறப்பு. ஆமா, எழுதிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். கர்நாடக மாநிலத்துல உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த விஜயநகரத்து இடிபாடுகள்லாம் அந்த கோயில்லாம் அழிஞ்சு போச்சு. அப்படியே பக்கத்துல என்னென்ன நகர் உள்ள இருக்கு, எந்தெந்த நதி எல்லாம் அங்க பாய்கின்றது என்றதை அழகா எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த சிறப்பு என்னன்னா, மண் முதலிய 5 பூதங்கள்னு சொல்ற மனம், புத்தி, அகங்கார, சித்தம் என்று கரணங்கள் 4 இது இரவு பகல் எதையும் நினையாத, அது எல்லாமே அறியாத அந்த முடிவு நடுவு முதல் ஒன்று இல்லாதான ஒப்பில்லாத அந்த வீட்டு இன்பத்தை பெறுவது அப்படின்னு சொல்லி அழகா சொன்னாங்க அந்த நிம்பபுரமுடைய திருப்புகளுக்கு. மலையெல்லாம் அதிகமாக அந்த மலைவேடர் மகள் வள்ளிய விரும்பி அந்த வள்ளிமணி காட்டி வந்தக்கூடிய திருவடி தாமரை தான். அந்த திருவடி தாமரை மலர்களை பாடுவதற்கு அந்த தமிழ் அற்புதத்தை எனக்கு அருள்வாயாக என்று இறைஞ்சுகிறார் நம்ம அருணிகநாத பெருமான். அந்த பாடல் மூலியமாக நமக்கு அந்த நிம்பபுரம் திருப்புகழ் எடுத்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. முக்கியமா அந்த தேவசேனாதிபதியுடைய அந்த சிவா தேவியானையுடைய பதிகம் சிறு கம்மிதான், அது குறிப்பாக இந்த திருப்பதியத்துல இருக்கு என்று அழகா எடுத்து கொடுத்தாங்க அம்மா. அடுத்ததாக வைரவனம் திருப்புகழ், பைரவி வனம், அது எந்த இடத்துல இருக்கு, அதோட சிறப்பு என்ன அப்படின்ற ரொம்ப அழகா அந்த பாடலையும் கேட்கிற மாதிரி ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. அந்த சிறப்பு என்னன்னா, நம்ம என்னன்னா திருவடி மலர்களை நாள்தோறும் நினைத்து வணங்கணும், அந்த அன்பர்களை அடிகளை வணங்கி ஒழுகணும், அப்ப நமக்கு ஒரு ஞானமே கிடைக்கும் அப்படின்ற அந்த திருப்புகழை எடுத்து நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த சிறப்பெல்லாம் ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. வேதங்கள் அந்த அருள் ஓம் என்பதுடைய அந்த பிரணவ தத்துவத்தை வேதங்கள் அறிய 4 பிரம்மன் அவன் முதலாம் சொல்ல ஓம் என்பதுக்கு பொருளை கூறுவாய் என்று தந்தை சிவபெருமான் வினவ அங்கனமே அவருக்கு உரைத்த குருநாதனே அப்படின்ற அந்த பாடலுக்கு விளக்கம்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய திருப்புகள் கந்தர் அந்தாதியில இருக்கு, கல்வியன்பாவில இருக்கு, பழனி திருப்புகள்லாம் இருக்கு, காஞ்சி திருப்புகள்ல இருக்குன்னு சொல்லி பலவித பாடல்கள்லாம் எடுத்து நமக்கு விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான அந்த வைரவனம் திருப்புகள்ல அழகா ஐயாவும் ரொம்ப அறுவரை எடுத்த அப்படின்னு வீரன் எரிபட அந்த பாடலும் ரொம்ப அழகா ஐயா பாடி அம்மா வந்து விளக்கு எடுத்து கொடுத்தது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக கொடும்பாலூர் அந்த கேரளாவில இருக்கிற அந்த திருப்புகழை எடுத்து நமக்கெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தது ரொம்ப அருமை. இந்த பாடல் வந்து சிறப்பு என்னன்னா அழகா இந்த பாடல் ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப அம்மா. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கன்னா, மயில் என்ற அழகிய அந்த சொன்ன பராக்கிரமா கொடுக்கூடிய அந்த செற்றி என்ற பேர் கொண்ட பேராற்றல் படைத்தவன் பெருமான் வந்து அந்த கொடும்பாளு என்ற தளத்தை விட்டிருக்கின்ற பெருமானி அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கதையெல்லாம் எடுத்து கொடுத்திருக்காங்க.
ஆனா இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, கலையில் வல்லர் மதிக்கின்ற கல்வியிலும் கலி உலகத்தில் தொடர்பான கட்டுக்குள் இருப்ப கடமைகளும் அடைக்கலமானது போல சிக்கி கடமைகளுக்கான அச்சம் ஒன்று குற்றமுள்ள செயல்களை விளக்கும் 6 சமயவாதியம் தமிழர்கள் வாதம் செய்து கலகல ஒளிக்குறிப்புடனே மனம் சுழன்று அறிந்து ஒருவடனே ஒருவர் தாங்கிக் கொள்கின்ற அப்படின்ற அந்த விளக்கம்லாம் அழகா எடுத்து கொடுத்து தர்க்கத்துக்கு இடம் அளிக்க பல கூறுகளை ஆசையெல்லாம் விட்டு ஒழித்து அத்தகைய வாதங்களா ஒழிக்கின்ற இடங்களில் தப்பி பிழைத்து நீங்க சுட்டி காட்ட இயலாத அறிவினர் என்று அறிந்து அது அறிந்து அறிவு பட்டு சில காலம் நினைத்திருந்து நின்னருள் மொழியை நான் அடைய பெறுவோனோ எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதன் அந்த உணர்ந்து அந்த பாடலை நமக்கு எடுத்து அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போறலாம். அடியேன் தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த கொடும்பலூர் அந்த கேரளாவில இருக்கக்கூடிய அந்த சிறப்பெல்லாம் அழகா எடுத்து கொடுத்தாங்க. இந்த பாடல் நமக்கு கிடைக்காம இருக்குது. பரமக்குடி அந்த கிருஷ்ணன் ஐயா மூலியமா நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த சோகநாசினி அந்த அடியவர்கள் சோகத்தை நாசம் செய்வது என்று அந்த திருப்பதியத்தினுடைய விளக்கமும் கொடுத்து பல ஆறுகள் அங்க ஓடுகின்றது. ஆனா அந்த ஆறுல ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த சோகநாசின்ற ஒரு ஆறு சிறப்பு என்ன, புனலை புரட்டிவாறு அந்த மணலையும் புரட்டிவாறு எழும் மணலை வெளித்தாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அது தீபாவளி அன்று அந்த பாலக்காட்டில் இருக்கிற அங்க இருக்க செங்குந்த மக்கள்லாம் இங்க வந்து நம்ம எப்படி காசி தேத்துல வழிபாடு பண்றோமோ அந்த மாதிரி இந்த நதியில அவங்களாம் குளிச்சு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு செய்வாங்க அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு தலத்தினுடைய புராணம் வந்து நம்ம தேவாரத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அம்மா திருப்புகழ்ல அது எப்படி சொல்லணுமோ அந்த கருத்தெல்லாம் எடுத்து ரொம்ப மிக அழகாக எடுத்து கொடுத்து ஐயா வந்து ரொம்ப மிக அருமையாக பாடி இவ்வளவு விளக்கமும் நாங்க கேட்க பெற்றோம். இன்னைக்கு வந்து அந்த முருகனுடைய தலத்தை நாங்க தரிசிக்கலன்னா கூட இதை நாங்க நேரில கண்டு கழித்த மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவ்வளவு அருமையான அந்த 5 தலங்களையும் எடுத்து கொடுத்தாங்க. அதை விட முக்தி தலங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு விளக்கங்க. அயோத்தி, காஞ்சி, அவந்தி, மாயாபுரி, காசி இப்படி பல தலங்களையும் நமக்கு எடுத்து கொடுத்து மிக முக்தி தலமாக நம்ம விளங்கக்கூடிய எல்லா தலத்தையும் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறது ஒரு வாய்ப்பும் பெருமான் வகுத்து கொடுத்தாரு. அந்த வகையில நம்ம அம்மாவுக்கு செந்திலாண்டவன் அடிமை உமா மகேஸ்வரி அம்மாவுக்கு நன்றிகளையும் பாராட்டத்தையும் நம்ம வேலுண்டு குடும்ப சார்பாகவும் குமார் ஐயாவுக்கும் நம்ம வேலுண்டு குடும்ப சார்பாகவும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நமமா. திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் மீண்டும் இந்த குடும்பத்திற்கு நீங்க வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லுங்க. நாங்களும் அதை கேட்டு பயன்பெறணும். அம்மா கிட்ட எப்பவுமே அடிக்கடி சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம நம்ம மாத இதழில அம்மா நிறைய எழுதி கொடுத்திருக்காங்க. நிறைய கருத்தெல்லாம் கொடுத்து நிறைய எழுதி நமக்கு மாத இதழுக்கு உதவி புரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றிகளை சொல்லணும். அவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். அம்மா வாருங்கள் அம்மா, ஏதாவது எழுதி கொடுங்கம்மா, ஏதாவது எழுதி கொடுங்கம்மான்னு சொல்லி அவங்களை தொந்தரவு பண்றது ஆளா நானாதான் இருக்கணும். அந்த மாதிரி அம்மாவை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். அந்த வகையில அம்மாவுக்கு நான் பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிக்கலாம். யாராவது ஒரு அடியாரா 2 அடியார் பேசுங்க. முக்கியமா நம்ம கூப்பிட வேண்டிய லதா அம்மா, டிகோ லதா அம்மாலாம் அம்மாவுடைய பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓரிரு வார்த்தை பேசலாமே. அம்மா வாருங்கள். முருகாசனம்மா, முருகாசனம்மா, முருகாசனம் ஐயா. அம்மாவை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அம்மா தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அடியனுக்கு வந்து கந்தர் அலங்காரம் எப்படி உச்சரிக்கிறது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதுல இருக்கிற எல்லா பிழை அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத வந்து அம்மா தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த கரெக்ஷனை தான் வேலுண்டு வினை இல்லையில வந்து அடியன் அந்த கந்தர் அலங்காரம் பாராயண பாப்போ அவங்க என்னெல்லாம் எனக்கு கரெக்ஷன் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கரெக்ஷன் தான் வந்து அடியார்களுக்கும் வந்து சரி அம்மா சொன்னதை வந்து இது பயன்படுத்தணும் வேற வழியில அப்படி சொல்லிட்டு அடியேன் அது பயன்படுத்துறேன். திருப்புகழ் வந்து கேட்கறதுக்கு தான் வந்து அடியனுக்கு அந்த அளவுக்கு அறிவு. அது வந்து உச்சரிக்கிறதுக்கோ பாடுறதுக்கோ இன்னும் அந்த இது வரல. அம்மா வந்து நிறைய ஸ்தலம்லாம் பத்தி சொன்னாங்க. அடியனுக்கு வந்து இன்னும் ஒர்க் பண்ணாத ஸ்தலம்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அது முன்னாடி அட்வான்ஸ்டா
அம்மா வாயில நான் கேட்டதுக்கு கேட்டுட்டேன் நானு. குமாரையா வந்து எனக்கு அடியேன் என்ன உணர்ந்தனா, அவரு பாடும்போது எப்போ பாடும்போதும் பழனி பித்தன் குரூப்லயும் அடியேன் வந்திருக்கு. ஆனா ரெகுலர் ஸ்டூடெண்ட் கிடையாது அடியேன். அதே மாதிரி வேலுண்டு வினையிலயும் முன்னாடி ஒரு டைம் வந்து பாடியிருக்காங்க. ஐயா அவரு ராகமோ அவரு உள் உணர்ந்து பாடுற அந்த வெளிப்பாடுதான் தெரியல. ஏதோ ஒரு விதமான களிப்பு, ஏதோ ஒரு விதமான அமைதி. நம்ம எப்படிதான் பதப்படப்பா இருந்தா கூட அவரு பாடல் வந்து ஒரு அமைதி கொடுக்குதுன்னா, அவரு எவ்வளோ அந்த பக்தியோட பாடி அந்த பக்தி மத்தவங்களுக்கு தூண்டி வைக்கிறா இருப்பாங்களா, அதுதான் அடியேன் வந்து உணர்ந்த. அதன் பொருளோ அது சொல்லோ அது அடியனுக்கு எதுவுமே விளங்கல. ஆனா அந்த அமைதி ஒரு உள்களிப்பு, அது மட்டும் தான் அடியன் உணர்ந்தது. அப்ப அவளோட முருக பக்தி வந்து அடியேனே வந்து ஒண்ணுமே தெரியாது, திருப்புகழ்னா என்னன்னு தெரியாது. இப்ப அடியனுக்கு எப்படின்னா, திருப்புகழ் முருகனையே சதா நினைப்பவர்களுக்கு வந்து எப்படி ஊக்குவிக்கும், எப்படி அது தூண்டுவிக்கும் அந்த உணர்ச்சி அப்படின்றது வந்து புரிய முடிகிறது. அப்புறம் உமாமா அப்படின்றவங்க, அவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து முருகனை பத்தி பேசணும், முருகனை பத்தி பாராயணம் பண்ணணும், ஆனா அவங்களுக்கு தமிழ் வராது, படிக்க தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் அவங்க நினைச்சிட்டாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவங்களே தேடி வந்து அவங்களா வந்து நம்ம உச்சரிக்கிற வரைக்கும் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது அடியனுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு, நிறைய முருக அடியார்கள் வந்து அம்மா மூலம் வந்து பயன்பெற்று இருக்காங்க. தமிழ் முருகன பாராயண பாடல் வந்து எப்படி உச்சரிக்கிறது அப்படின்ற